இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. எபினேசரே எபினேசரே உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீர நன்றியையா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீர நன்றியையா. என்னை கண்டீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஹல்லேலூயா. ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை. நடப்பவர் யார் என்று தெரிந்தால் போதும். ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை. நடப்பவர் யார் என்று தெரிந்தால் போதும். பிடித்த கரத்தை உதறி நான் விட்டாலும் இறுக பிடித்து நடத்துபவர். பிடித்த கரத்தை உதறி நான் விட்டாலும் இறுக பிடித்து நடத்துபவர். அப்பா உங்க அன்பு பெரியது, அப்பா உங்க இரக்கம் பெரியது, அப்பா உங்க தயவு பெரியது. அப்பாவே பெரியவர் தானே. அப்பா உங்க அன்பு பெரியது, அப்பா உங்க இரக்கம் பெரியது, அப்பா உங்க தயவு பெரியது. அப்பாவே பெரியவர் தானே. ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை. நடப்பவர் யார் என்று தெரிந்தால் போதும். சொல்லுங்க. ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை. நடப்பவர் யார் என்று தெரிந்தால் போதும். பிடித்த கரத்தை உதறி நான் விட்டாலும் இறுக பிடித்து நடத்துபவர். பிடித்த கரத்தை உதறி நான் விட்டாலும் இறுக பிடித்து நடத்துபவர். அப்பா உங்க அன்பு பெரியது, அப்பா உங்க இரக்கம் பெரியது, அப்பா உங்க தயவு பெரியது. அப்பாவே பெரியவர் தானே. அப்பா உங்க அன்பு பெரியது, அப்பா உங்க இரக்கம் பெரியது, அப்பா உங்க தயவு பெரியது. அப்பாவே பெரியவர் தானே. ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை. நடப்பவர் யார் என்று தெரிந்தால் போதும். ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை. நடப்பவர் யார் என்று தெரிந்தால் போதும். பிடித்த
உதறி நான் விட்டாலும் இருக பிடித்து நடத்துபவர். அப்பா உங்க அன்பு பெரியது, அப்பா சொல்லுங்க, அப்பா உங்க தயவு பெரியது, அப்பாவே பெரியவர் தானே. அப்பா உங்க அன்பு பெரியது, அப்பா உங்க தயவு பெரியது, அப்பா உங்க தயவு பெரியது, அப்பாவே பெரியவர் தானே. ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை, நடப்பவர் யாவென்று சொல்லுங்க. ஆழியின் ஆழம் தேவையில்லை, காற்றின் வேகம் தேவையில்லை, நடப்பவர் யார் என்று தெரிந்தால் போதும். நம்ம அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்தி என்னை ஆயத்தப்படுத்துவீராக என்று சொல்லி நம்முடைய ஆவியாத்மா சரித்து அவருக்கு முன்பாக தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை என் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களுக்கென்று ஒரு அற்புத நாளாக ஆண்டவரே அமைத்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அடியறை மறைத்து கர்த்தர் தாமே நீ பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீ காப்பாற்றி ஆசீர்வதித்து சமாதான தேவன் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. முழங்கால் படியிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன். நம்ம யாவரும் அப்படியே உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவனுக்காக நாம் சத்தமாக கைகளை தட்டி நாம் சந்தோஷமாய் ஆண்டவரே நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்காக யாவையும் செய்வீர். அல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். நாம் கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை சங்கீதம் 145:20 வாசிப்போம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும், அல்லேலூயா, என்ன பண்றாரா? தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. பாருங்க, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் நம்ம ஆண்டவரை எவ்வளவோ நம்ம நேசிக்கிறோமோ நம்மளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் காப்பாற்ற மாட்டாங்க. நமக்கு எதுவுமே நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையவே கிடையாது. ஆனால் பாருங்க அந்த வார்த்தையை வாசிக்கலாம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி அவர் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கரை கர்த்தர் அழிப்பார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவனுடைய அன்பில் நம்ம அதிகமாக பலப்படணும். கொஞ்ச நாள் நம்ம அவருடைய அன்பில் அப்படியே இருப்போம். ஆரம்பத்தில் பாருங்கள் அப்படி ஒரு ஜெபிப்போம். ஆனால் நாள்பட பாருங்கள் அந்த ஜெபங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்போ நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய அன்பும் ஆண்டவர் மேலே வைக்கிறோம் பாருங்களேன். ஆரம்பத்தில் இருக்க அந்த ஆசீர்வாதம், அந்த விசுவாசம், அந்த அன்பு அப்படியே நாள்பட அதிகரிக்கணுமா குறையணுமா? ஆனால் குறைஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேருக்கு குறைஞ்சிருச்சு. ஜெபம் என்று சொன்னாலே யாரும் வர்றது கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குமோ தேவன் மேலே அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி அன்பு நம்ம அதிகமாக வைக்கும்போது அவர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? காப்பாற்றுவார். அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்மில், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். பக்கத்துல கை கொடுத்து அவரில் நீ அன்பு கூர்ந்தா, அவர் உன்னை அன்பு கூர்ந்தா உன்னை ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார், உன் பிள்ளைகளை காப்பாற்றுவார், எல்லாரையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, தேவன் மேல அன்புக்குற யாவரையும் அவர் அனுதினமும் நம்மளை காப்பாற்றுவாராம். நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஆனால் பாருங்க அவர் மேல் அன்பு ஆண்டவரே நம்ம நினைப்போம், ஏன் எனக்கு இந்த ஆபத்து வந்துச்சுன்னு நினைப்போம். அவருடைய அன்பிலிருந்து நம்ம விலகி இருப்போம். அல்லேலூயா. ஏன் இந்த உபத்திரம் எனக்கு? அவரோட அன்பிலிருந்து நம்ம விலகி இருப்போம். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு? அவரோட அன்பிலிருந்து நம்ம விலகி இருப்போம். ஆனால் இன்றைக்கு அவரோட அன்புக்குள்ளாக நீ இருந்தினா உன்னை என்ன பண்ணுவாரா? அனுதினம் உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நான் காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்கிறவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். நம்மளை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுவாராம். காலையில், மத்தியானம், நைட்டு, எந்த வேலை நீ நடந்து போனாலும் சரி உன்னோடு கூட நடைபோடுவாராம், உன்னை காப்பாற்றுவாராம். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம் பாருங்கள். ஆண்டவரே நான் உன்னை நம்பியிருக்கேன், என்னை காப்பாற்றுங்க. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கி போகிறோம்ப்பா, என்னை காப்பாற்றுங்கப்பா. இன்றைக்கி அவர் காப்பாற்றும்படியாக நம்முடைய வல்லமையை நம்ம மேல் அவன் ஊற்றுக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அதே பாருங்கள் 16:1 சொல்கிறார் தேவன், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க. தாவீது பெரிய ஒரு ராஜா தான். ஆனால் பாருங்கள் அவருக்கு உபத்திரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க,
இசப்பா என்னை காப்பாற்றுங்க, ராஜா என்னை காப்பாற்றுங்க, நான் போகிற ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக நான் போகிற ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய ஜாதிகளுக்கு முன்பாக நான் போகிற ஆண்டவரே காப்பாற்றுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம இல்லைங்க. எனக்கு என்ன தான் செய்துட்டார் அவர்? உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை அழகாக உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு அதாவது யாக்கோபு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அவர். அப்போ லாபான் சொன்னார், நான் இவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன், நான் எந்த மாதிரி உனக்கு ஆடுகள் வேணும். அவன் கேட்கும் போதெல்லாம் புள்ளி போட்டதை கேட்பான், புள்ளி இல்லாத கேட்பான், அப்படிலாம் கேட்கும்போது ஆனால் பாருங்கள் அதுக்குள்ளே இந்த பட்டையை இதெல்லாம் வந்து அவன் அந்த ஆட்டுக்கு போடுவான். போட்டுனா அது கலர் கலராக என்ன பண்ணுமா, குட்டி போடுமா. அல்லேலூயா. நம்ம சபையில் பாருங்கள் அழகாக கலர் கலர் குட்டியாக இருக்கீங்க. இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய ஊழியக்காரன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நீர் எனக்கு ஆண்டவரே ஆத்மாவை கொடுங்கன்னு சொல்லும்போது பாருங்கள் அழகான குட்டிகளை தேவன் இங்கே என்ன பண்ணிருக்காரு, அவருடைய சபையிலே உட்காந்துருக்கேன். ஏனென்றால் அவர் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்துருக்காரு. பாருங்கள், தமிழ் அன்புக்குற யாவரையும் காப்பாற்றுவாராம். நான் எப்படி இருந்தேன், புறஜாதியில் இந்துவாக இருந்தேன். என்னை ஏன் காப்பாற்றணும்? அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும், இந்த மாதிரி வந்து தேவ சபையில் நிற்கணும், பேசணும்னு சொல்லி அதற்காகவே என்னை தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். யாக்கோபு பாருங்க போறாரு, என்ன சொல்றாரு, ஆண்டவரே ஈசா கிட்ட போகும்போது ஈசா சொல்கிறாரு, எனக்கு ருசி உள்ள ஒரு பதார்த்தத்தை எனக்கு செய்து கொடுங்கன்னு சொல்லி ஏசாவை கூப்பிட்டுன்னு சொல்லி போய் வேட்டையாடி சீக்கிரமாக சமைச்சுன்னு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பாருங்கள் ஒரு அம்மா கேட்டுட்ருக்குது. யார்? ரெபேக்கா. என்னடா இது, நம்ம கணவர் ஏசாவை கூப்பிட்டாரு, நமக்கு 2 பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அப்பா ஒரு மாதிரி சொன்னால் அம்மாவுக்கு என்ன தோணும், சரி 2 பிள்ளைங்க நம்ம தானே பெற்றோம் அப்படின்னு யோசித்தாங்க. பார்த்தாங்க, அதாங்க தாய் சபை. தாய் வந்து தாயோட பேச்சு கேட்டு நடக்கும்போது அந்த சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பாராம். அதை ஏசா வந்து கேட்டுக்கலாமா, அப்பா சொல்லிட்டாங்க என்னை வேட்டையாடி என்ன பண்ணுறாரு, போயிட்டு சீக்கிரம் சமைச்சு கொண்டு வான்னு சொல்கிறாரு, நான் என்னமா செய்யறதுன்னு சொல்லி தாய் சபையில் வந்து என்ன பண்ணணும், கேட்டிருக்கணும். ஆனால் அவர் பண்ணிட்டார், நம்மளுடைய வேட்டையாடி அப்பாவுக்கு சூப்பராக சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் போயிட்டார். ஆனால் இந்த பாருங்கள் ரெபேக்கா அழகாக பார்த்துட்டு அழகாக யாக்கோபை கூப்பிட்டு அழகாக சமைச்சு நீ கொண்டு போய் என்ன பண்ணி கொடு, ஈசாய்க்கு கொடு, அவர் சாப்பிடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னோட ஆசீர்வாதம்லாம் நீ பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனை எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணான், அப்பாட்ட கொடுத்து சகல ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. தாய் சபையில் இருக்கிற உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சகலவித ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். அவன் என்ன பண்ணிட்டான், வாங்கிட்டான். வரான் ஏசா வரான், அப்பா என்னப்பா இப்போ தான்ப்பா நான் வந்தேன், அப்போ இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து வாங்கினது யார், நான் வரவே இல்லையப்பா இப்போ தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஈசாக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஐயோ நான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேனே, ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான் பாருங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு, யாக்கோபை தேவன் சகலவித ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதன்படியே தேவன் நடத்தினார். அல்லேலூயா. அவர் யாக்கோபு என்று இல்லாமல் இஸ்ரவேல் என்று தேவன் என்ன பண்ணாராம், அவரை பெயர் சூட்டினார். அல்லேலூயா. அப்போ தேவனால் போராடி ஜெபிக்க முடியும் என்பதற்காக நம்ம தகப்பன் யாக்கோபை தேவன் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். பாருங்க அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, அதாவது வந்துட்டு ஏசா நம்மளை துரத்த போகிறான். ஏன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வீட்டில் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, 2 பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நான் போய் அவனை கொண்டுட்டு வந்து இந்த அப்பா அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. அவன் பார்த்தான், ஃபஸ்ட்டு அவனை கொள்கிறான், அவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லி அவனை ஓட விடுறான். உனக்கு ஆசீர்வாதம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா நீ ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், ஏன்னா தேவன் உன்னை ஓடிக்கிட்டே இருக்க செய்வார். அல்லேலூயா. அவன் பாருங்க தலை என்ன பண்ணுறான், ஐயோ அண்ணன் நம்ம என்ன பண்ணுவான், போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனால் யாரை நம்பி தெரியுமா, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நான் அவரை நம்பி நான் போகிறேன். அவர் தான் எனக்கு ஒரு தாயை கொடுத்தாரு, அவர் தான் ஒரு தாய் சபையை கொடுத்தாரு. அந்த தாய் சபையில் என்ன சொன்னாங்களோ அதை நான் கேட்டேன், அதைப்படி நடந்தேன், அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அதனால எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று வாசனை வாசிப்போம். தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும், பாருங்க அவரை காப்பாற்றி
காப்பாற்ற மாத்திரம் இல்லைங்க, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் உடுப்பு என்ன பண்றது போடுறதுக்கு துணியும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால். ஹல்லேலூயா. அவன் பாருங்க என்ன பண்றான், ஓடி என்ன பண்றான், ஒரு இடத்துல போய் படுக்கிறான், ஒரு கல்லை தூக்கி தள்ள வச்சுக்கிறான். ஆண்டவரே நான் இந்த இடத்துல படுக்கிறேன், ஒரு தனிமையான ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியும் நான் தனிமையாக இல்லை, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை காப்பாற்ற நினைக்கிறான். நான் தனிச்சு போய் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, என்னை யாரும் அது வந்து விசாரிக்க இல்லைன்னு நினைக்காதீங்க. உன்னை விசாரிக்கும்படியாக ஆண்டவர் ஒருவர் இருக்கார். ஹல்லேலூயா. உன்னை ஆற்றும்படியாக ஆண்டவர் ஒருவர் இருக்கார். உன்னை காப்பாற்றும்படியாக உனக்கு ஆண்டவர் இருக்கிறார். அந்த கல்லை வைக்கும் போது அந்த இடத்துக்கு என்ன பேர்? லூஸ். அந்த லூஸை தேவன் என்ன பண்ண பெத்தலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அவன் எழுந்தவொன்னு சொல்கிறான், ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்னோட கூட வழி நடத்துவார், நான் போகிற பாதையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், என்னோட கூட இருப்பார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு என்ன பண்ணுவாராம், சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அங்க ஒரு செக் வச்சுட்டான் பார்த்தீங்களா, அவர் செய்யறாரோ செய்யறியோ ஆனால் செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோடு பண்ணிட்டான். ஹல்லேலூயா. அவன் போகிற வழியெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். நான் இதை கடந்து போகிறேன், என் வீட்டை விட்டு நான் போகிறேன், நான் எங்கேயோ போகிறேன், ஆனால் எங்கே போகிறேன்னு தெரியாது. நான் எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன், என் மாமா வீடு சின்னதா பெருசா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சிறு வயது முதல்ல மாமா வீட்டுக்கு அவன் அடிக்கடி போயிட்டு வரல. ஹல்லேலூயா. நம்மளாவது சொந்தக்கார வீட்டுக்கு போவோம், இது யார், எங்கள் மாமா, எங்கள் அத்தை வீடு அப்படின்னு போவோம். ஆனால் பாருங்கள், அவன் அப்போ தான் போகிறான், லாபானோட வீட்டுக்கு போகிறான் பாருங்க. ஆனால் அவன் விசுவாசம், தேவன் என்னை காப்பாற்றி எனக்கு சாப்பிடுகிற சாப்பாடும் நான் போடுகிற ட்ரெஸ்ஸும் என்ன பண்ணுவார், எனக்கு கொடுத்து மறுபடியும் சமாதானத்தோடு தேவன் என்னை திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அதாங்க விசுவாசம். நீ இங்கேருந்து போகும்போது சமாதானம் இழந்திருந்தா அந்த சமாதானத்தை தேவன் உனக்கு திரும்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபை வழிநடத்தின தேவன் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் அனுதினம் காப்பாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுத்து உண்ண ஆகாரம் உடைகளும் இருக்க இடமும் கொடுத்து என்ன பண்ணுவாரா, உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் சொல்லுங்க, யாக்கோபை நடத்தின தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு உடம்பு சரியாமல் போயிடுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ஜெபிப்போம், ஆண்டவரே எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் டாக்டர் பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்வார், நாங்கள் செய்கிறத எல்லாவற்றையும் பண்ணிட்டோம், கடைசியாக தேவன் உங்களை காப்பாற்றுவார், நீங்கள் வணங்குற அந்த கடவுளை கும்பிட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அப்போவும் வந்து டாக்டரால் முடியாது, என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். அவர் வேலையே நம்மளை காப்பாற்றுதாங்க. ஏன்னா தேவன் பார்ப்பார், நீ எந்த சூழ்நிலை இருக்கிற, நீ எப்படி நடந்து போகிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. எல்லா இடத்துல இருந்தும் உன்னை காக்கும்படியாக தேவன் உனக்கென்று தூதர்களை கட்டளையிடுவாராம். உன் கால் கல்லிடாதபடிக்கு என்ன பண்ணுவாராம், தம்முடைய தூதர்களை தன் பாதங்களை வந்து சுமந்து போகும்படியாக தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. எல்லா சூழ்நிலையும் உன்னை காப்பாற்றுவார். தமிழ் அன்பு கூற யாவரும் என்ன பண்ணுவாராம், அவர் காப்பாற்றுவார். இன்றைக்கி அவர் காப்பாற்றும்படியாக தான் வந்திருக்கிறாரு. நீ நினைக்கலாம், நான் ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டில் இருக்கிறேன், இதிலிருந்து என்னை கர்த்தர் காப்பாற்றணும், ஆண்டவரே இதிலிருந்து நான் வெளியே வர முடியாதான்னு நினைக்கிறேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நீ என்ன தேவனுடைய சமூகத்தில் கேட்குறியோ தேவன் உன்னை அப்படியாக செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஜோஷுவா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி என்ன பண்ணுவாராம், தீர்க்கதரிசி ஊழியக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சண்டைக்குரிய காரியம் செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஜோஷுவா அவர்களோட பேசி சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோட காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். ஹல்லேலூயா. ஜோஷுவா சொல்கிறான் பாருங்க, நான் உங்களை உயிரோட காப்பாற்றுவேன், என்னோட உடன்படிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை பண்ணிட்டு இல்லாமல் யாரோட உடன்படிக்கை பண்ணணும் தெரியுமா, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரே நீ என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றுங்க, இன்றைக்கு என் உடன்படிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார், நான் உடன்படிக்கை பண்ணுறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், ப்ராமிஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நிச்சயமாக நான் செய்வேன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் சொல்லுவாருங்க, நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக உன்னை பார்த்துக்குவேன், நிச்சயமாக உன்னை என்ன பண்ண போஷிப்பேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லாமே அவர் தாங்க செய்வார். அப்போ ஜோஷுவா சொல்கிறான் பாருங்க, நான் நிச்சயமாக சமாதானம் முதலாவது பண்ணி உடன்படிக்கை பண்ணி நான் உன்னை உயிரோடு
காப்பாற்றுவேன். அல்லேலூயா. நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி தேவன் நம்மளுடைய உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அவன் அந்த உடன்படிக்கைக்கு நம்ம ஏற்று, ஆண்டவரே இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நான் உங்களை அன்பு கூறுவேன் சுவாமி, உன் அன்பை விட்டு நான் ஆண்டவரே விலகி போகவே மாட்டேன். அவர் அன்பை விட்டு போனாதான் நமக்கு ஆபத்து வந்துடும். அல்லேலூயா. நம்மளை ஆபத்து சூழாமல் இருக்கணும். அவர் என்ன பண்ணும்? நான் அன்பாக இருப்பாண்டவர், என்னை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி பாருங்க. அனுதினம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ துன்பத்தில் இருப்போங்க. நிறைய பேர் நினைப்போம் இது எப்படி கடந்து போக போகுது அப்படின்னு யோசிப்போம் பாருங்க. அப்படியே நம்ம பனி போல் ஒரு நிமிஷம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ தேவன் பாருங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளை அனுதினம் கர்த்தர் காப்பாற்றுவார். நம்ம அவரோட அன்புக்குள்ளே இருக்கணும். அன்பை விட்டு வெளியே போயிட்டா நமக்கு பிரச்சனை. நினைப்போம் நான் எவ்வளோ நாளாக இருந்தேன், என்ன ஏன் இந்த பிரச்சனை வந்தது? அப்போ அவரோட அன்புக்குள்ளே நம்ம இல்லை. அதான் நம்மளை என்ன பண்ண ஆண்டவர் கொஞ்சம் அப்படி விட்டுட்டார். அல்லேலூயா. இமே பொழுது நான் உன்னை கைவிட்டேன். அல்லேலூயா. அவர் இறங்கி நம்மளை தொடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 2:11 வாசிப்போம். நல்ல யோசனை நம்மளை காப்பாற்றும். நமக்கு நல்ல யோசனை யாராவது கொடுத்தா வச்சுக்கலாம் நமக்கு பிடிக்காது. பெரிய இவங்க ஞானி, இவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, அட்வைஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கையே வரலையே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அட்வைஸ். நல் யோசனை என்ன பண்ணுமா? உன்னை காப்பாற்றும். உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. ஒருத்தர் நல்ல யோசனை நமக்கு கொடுக்குறான்னா நினச்சிக்கோ, நம்மளை காப்பாற்றும், நம்மளோட ஆத்மாவை காப்பாற்றும், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். எவ்வளோ சொல்ல நல்ல யோசனை என்னை காப்பாற்றும். அப்போ பாருங்கள், சில பேருக்கு அது நல்ல யோசனை கொடுத்தா பிடிக்காது. இவங்க என்ன சொல்கிறது? ஆனால் அப்புறம் பாருங்கள், நம்ம யோசிப்போம், அவங்க சொன்னது நல்லது தானே சொன்னாங்க. கொஞ்சம் நீ உட்காந்து அவங்க சொன்னது நல்லதா கெட்டதான்னு யோசனை வச்சிங்களேன். எங்கள் வீட்டில் நிறைய பேருங்க, எங்கள் வீடு ஒரு குட்டி இந்தியா மாதிரி இருக்கும். கச்ச 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 எங்கள் அண்ணனுங்க, எங்கள் அக்காங்க, எங்கள் அப்படியே பயங்கரமாக இருப்போம். காலையில் பார்த்தா அப்படியே இந்த குருவிகள் இந்த மரத்தில் கூட்டில் இருந்து கிச்சு 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 கிச்சின்னு கத்துற மாதிரி எங்கள் ஃபேமிலியில் அப்படி ஒரு இது இருக்கும். ஆனால் அன்பு பாருங்கள், திரளான அன்பாக இருக்கும் எங்கள் குடும்பம். காலையில் எல்லாம் அந்த கூட்டை விட்டு பறந்து போகும். மறுபடியும் சாயங்காலம் அந்த கூட்டை விட்டுக்கு மறுபடியும் அந்த கூட்டுக்கு வரும். அப்படியே கச்ச 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 கச்சன்னு அப்படியே அந்த பயங்கரமான அந்த சவுண்ட் இருக்கும். எங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டு ஆலோசனை யார் தெரியுமாங்க? எங்கள் அம்மா. அல்லேலூயா. எங்கள் அம்மாவுடைய நல் யோசனையே கேட்டவ அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எங்கள் அம்மாவோட நல் யோசனையை கேட்காதவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ சொல்லுவாங்க, இவ மாத்திரம் கேட்டுண்டா நல்லா இருக்கிறா, அவன் கேட்டுக்கிட்டான் அவன் நல்லா இருக்கான். பாருங்க, நமக்கு அந்த யோசனை நம்ம கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்கன்னா இப்படி அவங்களுடைய வார்த்தை கடினமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிக்கும் போது இல்லை நல்லது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோம் வச்சிங்களேன், நம்ம லைஃப் ரொம்ப டாப்பாக போகுங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா அட்வைஸ் கொடுத்தாலும், உங்கள் அம்மா அட்வைஸ் கொடுத்தாலும், யார் அட்வைஸ் கொடுத்தாலும் அதை காது கொடுத்து கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தேவன் கீழாகாமல் மேலாக்குவார். அல்லேலூயா. உன்னை அனுதினம் கர்த்தரை காப்பாற்றுவார். பாருங்கள், நல்ல யோசனை என்ன பண்ணுவா? உன்னை காப்பாற்றும். உன்னை காப்பாற்றும். இன்றைக்கி யார் நல்ல யோசனை? அவங்க ஐயா சொல்கிறார், நல்ல டீச்சர், அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து தான் இருக்கிறார். அவர் ஆலோசனையை பாதி கேட்குறோம், பாதி காற்றுல விட்டுறோம். அப்போ நினைப்போம், நான் கூட்டினது ஆள் நல்லாயிட்டான், நான் ஏன் கேட்கல? அப்போ நீ என்ன பண்ணிருக்க? அவருடைய பாதி வசனத்தை காதில் கேட்டிருக்க, பாதி வசனத்தை காற்றுல விட்ட. அதனால் உன்னோட ஆசீர்வாதம் காற்று வழியாய் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க, இல்லை இனிமேல் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் யார் என்ன நல்ல ஆலோசனை கொடுத்தாலும் அது உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றணும் என்ன பண்ணுங்க? நல்ல ஆலோசனை கேளுங்க. அதான் நல்ல ஆலோசனை உள்ள வேதம். அந்த வேதத்தில் நிறைய பொக்கிஷமான வார்த்தையை தேவன் கொடுத்துருக்காரு. இது அனுதினம் நீ படிச்சு வச்சுக்க, உனக்கு மற்றவங்க போதிக்கணும் அவசியமே கிடையாதுங்க. இது உன்னை போதிக்கும், இது உன் நல்ல வழி நடத்தும், இது உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. கர்த்தரை நீ பிடிச்சுக்கொண்டா அவர் என்ன பண்ண உன்னோடு கூட நடப்பட்டுட்டே வருவார். அப்போ பாருங்கள், அவர் அனுதினம் உன்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 16:5 வாசிக்கலாம். கர்த்தர் என் சுதந்திரமும். கர்த்தர் என் சுதந்திரமும். கர்த்தர் யாரா இருக்கிறாரா? அவர் நம்ம சுதந்திரமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என்னுடைய பாத்திரத்தில் அவர் மட்டும்தாங்க ஒரு பங்கு. நம்ம எல்லாம் நம்மளுடைய பாத்திரத்தில் என்ன பண்ண நிறைய பங்கு கொடுத்துருப்போம். அம்மாவுக்கு ஒரு பங்கு, அப்பாவுக்கு ஒரு பங்குன்னு. ஆனால் நம்ம உடம்புல நம்ம கொடுக்கறது ஒன்றே ஒன்று, அவருக்கு தாங்க கொடுக்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொல்லுவோம். அந்த பாத்திரத்தில் பங்கு அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் பாத்திரத்தின் பங்குமானவர். சுதந்திரத்தை, என்னுடைய சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். தேவரீர் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. நீ ஸ்கூலுக்கு அனுப்புகிற, காலேஜுக்கு அனுப்புகிற,
எதை நம்பி அனுப்புகிற சொல்லுங்க? ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் என் பிள்ளையை பார்த்துக்குவார், என் ஆண்டவர் என் பிள்ளையோட இருப்பார். அப்போ அவரை நம்பி நீ அனுப்பும்போது உன்னுடைய சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருடைய பங்காக நீங்கள் இருக்கணும். ஆண்டவரே இசப்பா, நீங்கள் என் பங்கா இருங்க, நீங்கள் என் சுதந்திரமாக இருங்க ஆண்டவரே, என் சுதந்திரத்தை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி பாருங்க, நம்ம சுதந்திரத்தை அவர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுவார். யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், எனக்கு யாருமே இல்லை, என்னை யார் காப்பாற்றுவான்னு. ஆனால் அவங்களையும் கர்த்தர் என்ன பண்ண போஷிக்கிறார். நான் ரோட்டில் போகிற நிறைய பேரை பார்ப்பேன், ஆண்டவரே இவங்க எல்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கும், இவங்களுக்கும் பிள்ளை இருந்திருக்கும், இந்த பிள்ளைங்க பார்க்காம போயிடுச்சா அவங்கள அப்படின்னு யோசிப்பானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயதானவங்கெல்லாம் அந்த வாசலில் வெளியில் இருக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். தனியாக அப்படின்னு வயசானவங்க அப்படியே பிறக்கலை, அவங்க தாயின் கருவில் பிறந்து வளர்ந்து ஆளாகி கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைகளை வளர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் நல்ல ஆஃபர்டேஜ் எதிர்க்கு பாருங்கள், அம்மா அப்பா சேர்த்துடலாம், வயதானவங்கள அசட்டை பண்ணுறாங்க, அவங்கள வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, தள்ளுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே இப்படி இருக்கே. அப்போல்லாம் வயதானவங்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அப்பாவா அம்மாவா வாங்க அப்படின்னு. இப்போ அப்பாவா அந்த அன்பு என்ன ஆகிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நல்ல பிள்ளைங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், சங்கீதம் 147:9 வாசிப்போம். கர்த்தர் என்ன பண்ண, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுவாராம். அல்லேலூயா. துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார். பாருங்க, தேவனுடைய நாமத்தினால அந்த பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுவாராம். திக்கற்ற பிள்ளைகளை கர்த்தர் விசாரிப்பார். திக்கற்ற பிள்ளைங்க எனக்கு யாருமே இல்லை, நிறைய பிள்ளைங்க பாருங்க இந்த ஆஃபனேஜில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இந்த குழந்தை பிறந்தான்னு அதை வளர்க்க முடியலன்னு சேர்த்துருவாங்க. சில பேர் தப்பான வழியில் போயிட்டு குழந்தை பெற்று விட்டுருவாங்க. ஆனால் பாருங்கள், முல்லர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலாண்டில் முல்லர்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு மிஷினரி அவர். ஆனால் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் நினச்சாராம், இவங்களுக்கெல்லாம் போய் சொல்லும்போது நம்ம ஏன் ஒரு ஆஃபனேஜ் வைக்கக்கூடாது சொல்லிட்டு, திக்கற்ற பிள்ளைகள் நிறைய பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் 1000 பேர் கொண்ட ஒரு ஆஃபனேஜ் வைத்தாராம். அப்போ அந்த 1000 பேருக்கும் அவர் எந்த இடத்துல டொனேஷன் வாங்கலை. எனக்கு இது கொடுங்க, இத்தனை பிள்ளைகளை வச்சுருக்காங்க கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. ஒரு நாள் அந்த 1000 பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ அவர் என்ன நினச்சாராம், ஆண்டவரே போய் முழங்கால் படிக்கிட்டாராம், ஆண்டவரே 1000 பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துட்டீங்கப்பா, அந்த 1000 பிள்ளைங்க சாப்பாடு இல்லை, நான் என்ன செய்வேன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்க வந்துடுவாங்க, உட்கார போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க, தட்டு வச்சுட்டாங்க, டம்ளர் வச்சுட்டாங்க, நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபித்தாராம். இதை 1000 பேர் நான் காப்பாற்றணுமே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். அப்போது பிள்ளைங்க உட்காந்துருச்சு. அப்போ அவர் சொன்னாராம், எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு போய் ரூம் கதவை சாத்திட்டு அவர் அழுது ஜெபிச்சாராம், ஆண்டவரே இந்த 1000 பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் எப்படி கொடுப்பேன்னு தெரியல எனக்கு. நம்ம ஒரு 4 பிள்ளையை வச்சுருப்போம், 4 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிப்போம், ஆண்டவரே எப்படி இந்த 4 பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு. நான் சொல்கிறது 1000 பிள்ளைங்க, அந்த 1000 பிள்ளைக்கு எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா இதெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு வாய் செத்து போச்சு, எங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்கலன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அருமையான ஆகாரம் கொடுக்குறேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? கடல்லேருந்து கொடுத்தாலும் பத்தாது, வானத்துலேருந்து கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொன்னார். ஆனால் பாருங்கள், அப்படி அவர் கேட்கல. இந்த 1000 பேருக்கு பசி எனக்கு போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஜெபிச்சுட்டே இருந்தாராம். திடீர்னு ஒரு கதவு தட்டுச்சான். அப்போது முள்ளருக்கு பயங்கர ஃபெய்த் வந்துருச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டார், அல்லேலூயா, ஆண்டவர் கொடுத்துட்டார் அப்படின்னு அவர் ஓடியாந்து அந்த கதவை திறந்தாராம். ஒருத்தர் தட்டினாராம், நேற்று நைட்டெல்லாம் என்னை தூங்கவே விடலை ஆண்டவர், நீ இன்னைக்கு சமைச்சு இந்த 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்து ஆஃபரேஜ் கொடுன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த முள்ளர் உட்காந்து அழுதாராம், அப்படி ஆண்டவரே நான் எதிர்பார்க்கவே இல்லையா ஆண்டவரே, நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர், அல்லேலூயா, அந்த 1000 பேரை காப்பாற்றினீர் ஆண்டவரே சொல்லி அந்த 1000 பேருக்கும் அந்த சாப்பாடு போட்டாங்களாம். கரெக்டாக அந்த ஒரு வண்டி வந்துச்சாங்க அந்த ஆஃபனேஜுக்கு முன்பாக வந்து. திடீர்னு வந்து அந்த வண்டி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது ஒரு பெரிய பால் வண்டி, அல்லேலூயா, பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கணும். கரெக்டாக பாருங்கள், அந்த ஆஃபனேஜில் பால் வண்டி நின்றுடுச்சு. அந்த 1000 பேருக்கு அந்த பாலை கொண்டு வந்து இங்கே ஊற்றிட்டாங்க. ஏன்னா பால் போக முடியாது, அந்த வண்டி ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும், அந்த பால் கெட்டு போயிடும். அதெல்லாம் என்ன பண்ணாங்க, பார்த்தோன்னே ஒரு ஆஃபனேஜ் இருக்குது, ஓகே முள்ளரோட ஆஃபனேஜுக்கு என்ன பண்ணலாம், பாலை கொடுத்துடலாம், அவ்வளோதான். பாருங்கள், தேவன் நம்மளை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், அல்லேலூயா. அவர் நினைச்சாருன்னா போதுங்க. நம்ம நினைக்கல, இத்தனை நாள் பட்னியாக இருக்கிறேன், நான் சாப்பிடல, நான் எப்படி பராமரிப்பேன்னு.
எல்லா நேரமும் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றி உன்னை போஷித்து தேவன் திக்கட்ட பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம இப்படியே என்ன வச்சிருக்கிறேன்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை கீழிருந்து மேலே உயர்த்துவார். நான் இப்படி தான் சிம்பிளாக இருக்கிறேன், நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீ பார்க்குற இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் உனக்கு பலமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை அனுதினம் தேவன் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உபாகம் 33:12 வாசிக்க கேட்போம். பெஞ்சமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். அப்போ நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? அவரு பெஞ்சமினை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பெஞ்சமின் மிகவும் பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். என்ன பண்ணுவாராம்? கர்த்தரோட அவன் சுகமா எங்க போனாலும் சுகமா இருப்பானா. அப்ப நினைக்கிறேன் அவனுக்கு வியாதியே வராதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன சொல்றாரு? பெஞ்சமின் எனக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, எந்நாளும் பெஞ்சமினை காப்பாற்றி அவனுடைய எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றார். அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரை நான் பிரியமாய் வச்சிருக்கிறாரு, நான் அவரோட சுகமாய் இருப்பேன், எனக்கு வியாதி கிடையாது, பலவீன கிடையாது, சந்தோஷமா இருப்பேன். அப்ப பாருங்க என்ன பண்ணுவாராம்? என்னை அவர் உயிரோடு காப்பாற்றி என்னுடைய எல்லைக்குள் வாசமாய் என்னோட கூட இருப்பாராம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். பெஞ்சமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படி இருக்கணுமா? நான் பிரியமா இருக்கேன்னு சொல்றதுக்கு மட்டும் கை கொடுங்க. நிச்சயமா பிரியமா இருக்கீங்க ஆண்டவருக்கு? பிரியமா இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பிரியமா இருந்து ஆசீர்வதிப்பாராம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அப்ப உண்மையில பிரியமா இருந்தா கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அப்ப அவருக்கு பிரியமா இருந்தா என்ன பண்ணுவான்? அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. என்ன பண்ணுவார்? எந்நாளும் அவனை காப்பாற்றி அவனுடைய எல்லைக்குள். நம்ம எல்லைக்குள்ள என்ன இருக்குது? சமாதானமே கிடையாது. நம்ம எல்லைக்குள்ள ஒரே உபத்திரவம், நம்ம எல்லைக்குள்ள ஒரே வறுமை, ஒரே பிரச்சனை. ஆனா பாருங்க, பெஞ்சமினுடைய எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய எல்லைக்குள்ளே ஆண்டவர் வாசமாய் இருப்பார் சொல்லி பக்கத்துல சொல்லுங்க. கண்டிப்பா சகோதரி சகோதரா, என்னுடைய எல்லைக்குள்ளே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சமாதானமாய் இருப்பார். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உண்மையிலேயே பாருங்க, சமாதானம் பண்ணுறது ஒரு லேஸ் இல்லைங்க. ஒரு 2 பேருக்கு சண்டை வருது, நான் போய் சமாதானம் பண்ணி பாருங்க, இந்த பக்கம் 4 அடி வாங்குவோம், இந்த பக்கம் 4 அடி வாங்குவோம். அதையும் மீறி சமாதானம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துக்கு போகிறோமா, தேவ சமூகத்துக்கு போகிறோன்னா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படியாக மணிக்கணக்காக யார் இடத்துல இருக்கணும்? அவருடைய சமாதானத்துக்குள்ளாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்ம எல்லா தீங்குலேருந்தும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவர் போக்கிலையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, வரத்துலையும் காத்துக்கொள்ளுங்கப்பா, எல்லாத்துலேயும் காத்துக்கொள்ளுங்கப்பா, தேவன் எல்லாவற்றும் உன்னை காப்பார். அல்லேலூயா. பாருங்க, பெஞ்சமினுடைய எல்லைக்குள்ளே என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் வாசமாக இருப்பார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரே, நீ பெஞ்சமின் எல்லைக்குள்ள மாத்திரமா இல்லை ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலும் எங்கள் எல்லைக்குள்ள ஆண்டவரே நீங்க வாசமாக இருங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் வாசமாக இருப்பார். அல்லேலூயா. யாத்திராங்களை பாருங்க, பார்வைன்னு சொல்லுவான். என்ன சொன்னான்? எல்லா ஆண் பிள்ளையும் என்ன பண்ணுங்க? கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டான். மரத்தை வச்சு என்ன பண்ணா தெரியுமா? கர்த்தருக்கு பயந்ததுனால அவர்கள் போகிறதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? எகிப்து ஸ்திரீயை போல எபிரிய ஸ்திரீகள் கிடையாது, என்னென்ன பலம் உள்ளவர்களா. அப்போ நம்ம எப்படிப்பட்டோம் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு தேவன் பாருங்க நம்மளே பலப்படுத்துறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு சுகத்தை கொடுக்குறார் பாருங்க. அப்போ இந்த மருத்தை வச்சு போகிறதுக்கு முன்பாகவே எபிரிய ஸ்திரீகள் என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைய பார்த்துட்டாங்களாம். அப்போ பார்வன் கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தேன் நான்? நீங்கள் போயிட்டு ஆண் பிள்ளையெல்லாம் கொல்லுங்கன்னு சொன்ன. அப்போ சொன்ன ஆண்டவருக்கு அவர் பயந்ததுனால அவர் எல்லா ஆண் பிள்ளையிலும் கர்த்தரை காப்பாற்றினாராம். அல்லேலூயா. அவர் காப்பாற்றுகிற தேவன். ஆண்டவரே, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையை காப்பாற்ற அந்த மருத்துவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைங்களாம் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு வியாதியை சொல்லுவாங்க. எனக்கு அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்காக நான் திறப்பிள்ளைப்பா, ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. நம்ம மகள் 10 மாதம் சுமந்திருக்க, ஆண்டவரே அந்த குழந்தை உயிரோடு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் அப்படியாக தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். யாத்ரா 1:17 வாசிப்போம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் என்ன பண்ணுறாங்க? இப்போ இருக்க டாக்டர்ஸ் பயப்படுறது கிடையாது.
ஆனா மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் தேவனுக்கு பயப்படணும். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கும் எனக்கும் நம்ம சபையாருக்கும் இருந்தால் கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மருத்துவச்சி தேவனுக்கு பயந்ததனால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. அவன் சொன்னான், சொல்லிட்டு போறான் ராஜா. அல்லேலூயா. அதை விட மேலான ஒரு ராஜா யாரு? என் தேவன். நான் அவருக்கு பயப்படுறேன். இந்த குழந்தையெல்லாம் உயிரோட காப்பாத்தினேன். அல்லேலூயா. தொடர்ந்து 18 வாசிப்போம். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். வாசிக்கலாம். அதுக்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல் அல்ல. நம்ம ஆண் பிள்ளையை காப்பாற்றுவார், பெண் பிள்ளையை காப்பாற்றுவார், நம்ம பேர பிள்ளைகளை காப்பாற்றுவார். எல்லாரையும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் தேவன் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் வாசிப்போம். யோபு 10:12 வாசிக்க கேட்போம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல். அல்லேலூயா. யோபு சொல்ற பாருங்க, எனக்கு தேவன் ஜீவனை தந்தார். அல்லேலூயா. எனக்கும் ஜீவனை தந்தாருங்க ஆண்டவர். எனக்கு எத்தனை பேருக்கு நம்ம ஜீவனை கொடுத்தாரு சொல்லுங்க? எனக்கு கொடுத்தாருங்க. இன்னைக்கு அந்த ஜீவனோடு தான் அவரோட சமூகத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் சரி, என் ஜீவனுக்கு தேவன் அழிவை வராதபடிக்கு காத்து நடத்தினார். அல்லேலூயா. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினார். எனக்கு எல்லாத்தையும் தயவை பாராட்டினார். அல்லேலூயா. போகிற இடத்துலலாம் தயவு கொடுத்தாரு, போகிற இடத்துலலாம் எனக்கு நன்மை செய்தார், போகிற இடத்துலலாம் கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார், எனக்கு தயவும் செய்தார். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அல்லேலூயா. நம்ம ஆவியில் நொந்து போயிடுவாங்க. என்னடா இது வாழ்க்கை. இன்னைக்கு கூட ஒரு கால் நேரத்து ஒரு அம்மா, என்னத்துக்கு நம்ம வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், இனிதான் நீ வாழவே வேணும். அல்லேலூயா. போனதெல்லாம் விட்டுடு. இல்லை, நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. நொந்து போனாலும் பரவாயில்ல, உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றுக்கிறவர் அவர். அப்போ அவருக்கு முன்பாக நீரை பாருங்க, என்னோட ஆவியை என்ன பண்ணார் ஆண்டவர்? காப்பாற்றுறது. நம்முடைய சரீரத்தில் ஆவி இல்லைன்னா என்ன இருக்கும்? போனோம். அல்லேலூயா. நம்ம ஆவியை தேவன் அனுதினம் நம்மளை காப்பாற்றுவார். யோபு சொல்ற பாருங்க, எனக்கு ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் கொடுத்து என்னோட ஆவியை தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறார். யாரோட ஆவி நமக்குள்ள இருக்கிறது? யாரோட சுவாசம் இருக்கிறது? கர்த்தருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அப்படியே மூச்சை விட்டு பாருங்க, ஏசு அப்படிதான் வரும். அந்த இயேசுவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அந்த ஜீவனால தாங்க நம்ம நடக்கிறோம், சாப்பிட்றோம், பேசுகிறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இன்றைக்கி எனக்கு ஜீவன் இருக்குதான்னு நான் இங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவரோட ஆவியை தேவன் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கி என்னோடய ஆவியை காப்பாற்றுங்கப்பா. நான் உங்களை அன்பு கூற தகப்பனே, அன்பு கூற யாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவரை காப்பாற்றுவார். இனி முடிவு பண்ண எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்னை தேவன் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலை இருக்கிற, எவ்வளோ கடன் பிரச்சனை, எந்த போராட்டம், நான் அப்பா ஒரு படி ஏறினா அப்படியே மறுபடியும் சருங்கி போகிறேன் இல்லை. முதல் பள்ள கால விசுவாசமாக வை ஆண்டவரே. நான் ஃபெய்த்தாக வச்சுருக்க ஆண்டவரே, விசுவாசமாக வச்சுருக்க ஆண்டவரே. இந்த படியிலேருந்து நான் ஏற வேண்டிய தூரத்துக்கு நான் போவேன் ஆண்டவர். என்னை அது வரைக்கும் என்னை நடத்த வரையும். யாக்கோபு சொன்னா பார்த்தீங்களா, நான் போகிற வழியெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம தகப்பன் யாக்கோபு சொன்னது போல், ஆண்டவரே நான் போகும் பாதையெல்லாம் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். நான் எங்கே ஏறி போனாலும் என்னை காப்பாற்றுவார், நான் எங்கே இறங்கி வந்தாலும் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. காப்பாற்றுனாங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம அப்படி அவரும் எழுந்திருந்து, ஆண்டவரே இன்னைக்கு நீ என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி சகரியா 12:8 நம்ம ஒருவர் வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர், அது அப்படியே போடுறோம். இந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். என்ன பண்ணுவாரா? எருசலேமின் குடிகள், ஏபி சபையில குடிகளை கர்த்தர் காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினான். முன்னுமே முடியல, நான் தள்ளாடிட்டேன், நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் விழ போறேன், நான் இருப்பேனா இருக்க மாட்டேன், நான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்த உன்னை தள்ளாடினவன் இந்நாளிலே தாவீதை போல இருப்பான். எப்படி இருப்ப? ராஜா மாதிரி இருப்பாங்க. தாவீது யாரு?
ஒரு ஆடுகள் பின்னாடி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தூக்கி தேவன் ஒரு ராஜாவாக வைத்தார். நீ தள்ளாடி என் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இப்படி எங்கே விழ போகிறேன், என்ன பண்ண போறேன்னு நினைக்காத. அந்த மனுஷன் தேவன் என்ன பண்ணாரு? தாவீதை ராஜாவாக மாற்றினார். நீ தள்ளாடின உன்னை தேவன் தாவீதை போலவும் தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் எப்படி இருப்பாங்களா? இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது தேவ பிள்ளைங்கப்பா, இவங்க தேவனை போல இருக்கிறாங்கப்பா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தாவீதை ராஜா மாதிரி இருக்கிற ராணி மாதிரி இருக்கும்போது அடுத்த தாவீது குடும்பத்தை போல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களா? இவர்கள் தேவரை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? தூதனை போலவும் இருப்ப, தாவீது குடும்பத்தை போல இருப்ப, தாவீதை போல இருப்ப. நீ ஆண்டவரை போலும் உனக்கு முக சாயலை கொடுத்திருக்கிற ஆண்டவர். ஏன்னா அவருடைய சாயலாய் தேவன் உன்னை படைத்தார். இந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். இன்றைக்கு எருசலேம் குடிகளை கர்த்தர் காப்பாற்றுவார். பக்கத்துல சொல்லுங்க, என்ன காப்பாற்றுவார்? என் குடும்பத்தை காப்பாற்றுவார், என் பிள்ளைகளை காப்பாற்றுவார், தலைமுறையாக தேவன் காப்பாற்றுவார் என்று வாக்கு கொடுத்திருக்கார். அல்லேலூயா. வாசிப்போம். அவர்களில் தள்ளாடினவன் இந்நாளிலே தாவீதை போல் இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க தான் ஆண்டவரை போல இருக்கணும். இனிமே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் நீங்க தான் எனக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களாப்பா, நீங்க தான் என்னை காப்பாத்திட்டீங்களே, உங்களை போல என்ன வச்சிருக்கீங்கப்பா, அப்புறம் என்னப்பா எனக்கு தேவன் எல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. காப்பாற்றுவார் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:18 வாசிப்போம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் அல்லேலூயா எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை என்ன பண்ணுவாராம்? எல்லா தீமையில இருந்து உன்னை என்ன பண்ணுவாராம்? தேவன் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஒரு ஜனத்தையும் விடவே மாட்டார். என்ன சொல்லிட்டார்? இன்னைக்கு எல்லா தீமையிலும் இருந்தும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? விலக்கி பாதுகாத்து பரம ராஜ்யத்தை அடையும்படியாக நான் உன்னை காப்பாற்றுவேன். தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சதா காலம் தேவனுக்கு மகிமை துதி கனம் எல்லாம் அவருக்கு தாங்க. சதா காலம் தேவன் நம்மளோட கூட இருப்பார், நம்மை நடத்துவார், காப்பாற்றுவார், பராமரிப்பார், சந்தோஷமாக வைத்துக் கொள்வார். இன்றைக்கு நீ கண்ட எகிப்தினையும் இன்றைக்கு வடித்த கண்ணீரையும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அப்படியே கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் இந்த நாளிலே ராஜாண்டவர் தமிழ் அன்பு கொண்டு யாவரையும் காப்பாற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இன்றைக்கு எங்களையும் எங்கள் சபை பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் துன்பத்தில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், மரணத்தில் இருந்தாலும், ஆண்டவரே பொறாத ஆண்டவர் பிரச்சனையில் இருந்தாலும், அவமானத்தில் இருந்தாலும், ஆண்டவரே எல்லா நேரத்திலும் கர்த்தர் நீர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுவீராக, எங்களை நடத்துவீராக. யாக்கோபை ஆண்டவரே நீ எல்லா நேரத்திலும் வழி நடத்தின தேவன் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் சபை ஜனங்களையும் ஆண்டவரே நீர் எல்லா நேரத்திலும் வழி நடத்தி காப்பாற்றி ஆண்டவரே ஒரு குறையில்லாதபடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராகப்பா. உங்களை கரத்தில் கொடுக்கிறோம். என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.